கட்பிட்டி கந்தகுளிய பிரதேசத்தில் சுமார் 23 கோடி ரூபாய் பெறுமதியான 23 கிலோ நிறையுடைய திமிங்கல வாந்தியுடன் 2 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான மீனவர்கள் கந்தகுளி பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். கடலில் மிதந்த திமிங்கல வாந்தியை மீனவர்கள் ரகசியமான முறையில் எடுத்துச் சென்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் மீனவர்களிடமிருந்த திமிங்கல வாந்தியை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பிற்கு அமைவாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் குறிப்பிடப்பட்ட திகதியிலும் அதிபர் தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். மேற்படி விடயத்தை அதிபர் தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் முன்வைத்த கருத்தால் இலங்கை அரசியல் கட்சிகளிடையே பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இது தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரு குழுக்களிடையில் இடம்பெற்ற மோதலில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் படுகாயமடைந்துள்ளதாக கல்கிரியாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கிரியாகம பண்டார பொத்தானையில் இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. இரு குழுக்களிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தந்தை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் நவூர் பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளதுடன் மோதலில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மரப்பட்டியால் வாழைச்சேனையில் இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மரப்பட்டியை லொரியில் இருந்து இறக்கும் போது தவறி விழுந்ததில் இளைஞன் ஸ்தலத்திலேயே மரணமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மரணமடைந்த இளைஞன் பிறைந்துறை சேனை அஸ்கர் வித்தியால வீதியைச் சேர்ந்த 21 வயதுடைய முகமது ரிமாஸ் என்பவராவார். இளைஞனின் உடல் வைத்திய பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பெல்மடுல நகருக்கு அருகில் தனியார் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் கெஹாவத்தை ஆதரா வைத்தியசாலையிலும் 7 பேர் ரத்னபுரி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.